ஹாய் நண்பாஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை டு பூட்டான் ரைடில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மேகாலயாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு நண்பாஸ். நேற்று நைட்டு அந்த கோவரத்துலேருந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மலையில் ஏர்பென் பென்ஸ் பார்த்துருக்கலாம், ஆனால் ஏர்பென் பென்ஸே பார்த்தீங்கன்னா மலையாக பார்த்துருக்கிறது இந்த மேகாலயா தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ரோடு. அப்புறம் போக பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஒரு மாதிரி டேமேஜாக இருந்துச்சு. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ரோடு செம்மையாக இருந்துச்சு. மேலே வந்து பயங்கரமாக இருக்குது இந்த சிறப்புஞ்சில. இப்போ நம்ம வந்து போக போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்புஞ்சில இருக்கிற ஒரு சில பிளேசஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில இருந்து கரெக்டா இந்த இடத்துக்கு 3000 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம டிராவல் பண்ணி டியோல இந்த மேகாலயாக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் பாஸ். மிச்சம் என்ன ஏதுன்றதை நம்ம போக நம்ம பேசலாம் பாஸ். எல்லாம் நமக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷோரா என்ற இடத்துல தான் இருக்கும். இங்க பாருங்க, ஷோரா கேகே சர்வீஸ் ஸ்டேஷன். இது பார்த்தீங்கன்னா டே 15 மேகாலயா சீரீஸ் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கிருந்து மேகாலயாவோட அனைத்து வீடியோஸும் நீங்கள் ஒன்றா பார்ப்பீங்க. சொல்லலாம், சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வரதில்ல, ஒரே வாட்டி எப்போ சன் எப்போ வந்து இது மேகத்துக்கிட்ட வருது, எப்போ அங்கேருந்து லைட் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த ஊரில். ஆனால் சன்செட் ஆகுறது தெரியுது, ஆனால் சன்ரைஸ் ஆகுறதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த மேகாலயாவில். நேற்று பார்த்தீங்கன்னா சடனாக மழை வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அங்கே ரோடு ரொம்ப கேவலமாகிடுச்சு. இப்படிதான் இருக்கும் போல, இவ்வளோ கிலோமீட்டர் போகணும் போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு ஐயோ அப்படி இருந்துச்சு. ரோடு சின்னோட வளைஞ்சி கிழிஞ்சி போயிருந்தோம். அது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஸ்மால் பஜார். ஆனால் என்ன கடைங்களை ஓப்பன் பண்ணாம இருக்கீங்க? ஒரு டீ அடிச்சுட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா கடைங்களே இல்லை. சரி, முன்னாடி எங்கன்னா போவோம். இது நான் அப்புறம் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சின்னது ஒரு என்னது ஒரு இந்த இடத்துக்கான எல்லா ஷாப்ஸு பொருட்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஃபார்மசி, ஹாஸ்பிட்டலு, பேங்க்கு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. இது கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூரா போடுறாங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இங்கிருந்து பார்த்தாவே சரியா தெரிய மாட்டேங்குது, அங்கிருந்து பார்த்தா என்ன தெரிய போறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாம் வந்து மரம்லாம் மறைச்சிங்குது. எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இங்க வந்து சரியா தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குதுன்றாங்க, ஒரு சில பேர் தண்ணி இல்லைன்றாங்க. நம்ம போய் பார்க்கலாம். இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து ஃபால்ஸை போய் பார்க்க தான் போகிறோம். செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு நான் வந்து நிறைய ஸ்டேட் விசிட் போயிருக்கேன். பட் செகண்ட் டைம் கண்டிப்பாக வந்தே வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்தது இந்த மேகாலயா தாங்க. இவ்வளோ நாள் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது ஓகே தான். பட் அப்புறம் எனக்கு மேலே வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப முடிஞ்சிச்சு. மேகாலயாவுக்கு நம்ம திரும்பவும் கண்டிப்பாக வருவோம். மிலிட்டரி ஆஃபீஸாக கண்டிப்பாக நம்ம வந்து மேகாலயாவுக்கு திரும்ப வருவோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு நல்ல ஒரு ஹை-அண்ட் கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரோனு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வேற மாதிரியா வீடியோ எடுக்கலாம். அது வர கரெக்டான மான்சூன் டைமில் வரலாம். அப்போ தான் வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு வீடியோஸ் ஸ்டன்னிங்காக இருக்கும். அப்போ நம்ம வரலாம். அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸு ஜஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அது பார்த்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 to 5 பிளேசஸ் இந்த ஒரு சிறப்புஞ்சி என்ற இடத்துல எல்லாமே இருக்குது. அப்படி போயிட்டு அப்படி வந்தோம், அவ்வளோதான். திரும்ப நம்ம எப்படி போனாலுமே அங்கே ஸ்ட்ரைட்டாக அங்கே 2 ரோடு இருக்கு, அங்கே பிரியும். அவர் தான் நம்ம போகணும். நம்மளோட எல்லா பிளேசஸும் இங்கிருந்தா ஸ்டார்ட்டே ஆகுது. இந்த இடத்துல நம்ம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, ஒரே ஒரு வீடு சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படி இருக்கிற வீடுங்கள்லாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம கூட இங்கே போயிருந்தா நல்லா இருந்திருக்கோம் போல. ஈவன் சிட்டிக்குள்ளே இல்லாமல் இந்த மாதிரி
வில்லேஜில் இருந்தா எந்த நோய் இல்லாமல் நல்லா கொஞ்சம் எனர்ஜியாக இருந்திருக்கலாம். நோ பொல்யூஷன், நோ டிராஃபிக் சவுண்ட், எதுவுமே இல்லாமல் இப்போ நல்லா எப்பவுமே நேச்சரோட ஒன்று இருந்திருக்கலாம். இது சர்ச்சோ சர்ச்சு தான். சரி, எல்லாரும் இங்கதான் உக்காந்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் டீ கடை போல. டீ நம்மளும் இவங்க கூட உக்காந்து டீ குடிக்கலாம் இந்த இடத்துல. இங்க பாத்தீங்கன்னா மார்னிங் டீ. இதோட பேர் வந்து ஆத்தாச்செம்மா. நல்லா இருக்கு. இது வந்து வீடு இல்லைங்க, இது வந்து லேடிஸ் ஹாஸ்டல். எல்லாரும் படிச்சுங்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துங்கிறேன். பார்க்கறதுக்கு வீடு மாதிரியே நல்லா இருக்கேப்பா. சூப்பர்ப்பா. இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. இன்னும் ஸ்டார்டிங்கு இப்போதான் நம்ம போய்ங்கிறோம். மற்ற நல்லா இருக்கு பாருங்க. தண்ணிக்கு வந்து இங்க பிரச்சனையே இல்லைன்னா கூட இன்னும் கூட எல்லாரும் வந்து தண்ணிங்களை வந்து சின்ன சின்ன கேன்லயும் பிடிச்சி வச்சுங்கிறாங்க. இது வந்து ஸ்டாப் நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு நிக்கிறேன். ஜஸ்ட் டேக்கிங் வீடியோ. ராமகிருஷ்ணா மிஷின் ஸ்கூல் அந்த சேரி போறேன். பாய். ஒரு செகண்ட் போயிட்டுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க. வாவ், மேகாலயா போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க. ஆனா க்ளோஸ் ஆயிருக்கு எப்பா போஸ்ட் ஆஃபீஸ். இந்த பெட்ரோல் பங்க் பழைய பெட்ரோல் பங்க் போல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட் சொல்லிட்டு ரெண்டு பக்கம் காட்டுறாங்க. எப்படி போகணும்? லீவிங் ரோட்டு ரைட் சைடு, கியாங் ஃபால்ஸு, அது எக்கோ பார்க்கு, மெஸ்வோன் கேவு, இந்த ஃபால்ஸ் இங்கே இருக்குது. செவன் சிஸ்டர் அப்படியும் சொல்ல போடல, ஆனால் நஸ்டாங் ஃபால்ஸ் இப்படியும் சொல்லிட்டு போட்டுருங்க. இப்படி தான் நம்ம போனோம். அதாவது செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து 3 பேர் வச்சுருக்காங்க. சிறப்புஜி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எனக்கு இந்த இடத்துல எனக்கு பிடிக்காது என்னன்னு தெரியுமாங்க? சொல்கிறாருங்க. ஆனால் அதுக்கு பெரிய பால் வச்சுருக்கீங்க, அது ஃபுட்பால் வச்சுருக்கீங்க, ஃபுட்பால் கிளப்பு பாருங்க. ஃபுட்பால் கிளப்பா இல்லை வீடான்னு தெரியலையே. ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா, நோ பார்க்கிங். அவ்வளோ பெரிய பால் ஆகுது. அது கரெக்டாக சன்னுக்கு கீழே ஆகுது. நம்ம லொக்கேஷன் கரெக்டாக தான் இருக்கேன். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ப்பா? 3 கிலோமீட்டர். எப்படி வந்து நார்த்தில் வந்து இந்த எங்கே பார்த்தாலும் பான் பராக்கெல்லாம் போடுறாங்களோ, உண்மையிலே இந்த இடத்துல போடுறாங்க பான் பராக்கு இல்லை. ஆனால் அதோட ஆட்ஸ் எங்கே பார்க்கல. ஆனால் சின்ன பசங்கெல்லாம் போட்டுருக்காங்க. வாயில் அதெல்லாம் போட்டு பல்லெல்லாம் வந்து கராகிட்டு அவங்களுக்கு. நீங்கள் எதனா மேகாலயாக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, சின்ன சின்ன பசங்க தான் போடுறாங்க. என்ன சொல்றதோ அவங்க வீட்டில் சொல்றாங்க இல்லையானே தெரியல. பாருங்க இன்னும் பொண்ணு போட்டுக்குதுங்க, பான் பராக் போடுறாங்க. இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பீடா சொல்றாங்க, பீடா இந்த வெத்தலை பீடா சொல்லுவாங்களா, இது போடுறாங்க. கேட்டா இது வந்து எங்களோட ஊர்ல வந்து எல்லாருமே நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவனும் போட்டுக்கிறான் பாருங்க. ஓ பாய், ஏக ஃபால்ஸ் 7 स्टार वाटर फॉल्स है ना ये 3 किलोमीटर. ओके थैंक அவனும் போட்டுக்கிறான் பாருங்க. 7 தங்கைகளை நம்மனால பார்க்க முடியாத கூட அட்லீஸ்ட் ஒரு தங்கையான பார்க்கலாம். ஏகே இங்க ஏகே அஜித் குமாரோட ரெஸ்டாரண்ட் இங்கே வச்சுக்கிறாங்க.
இன்னும் நான் 3 கிலோமீட்டர் சொன்னாங்க. மேப் பார்த்தா அந்த பக்கம் காட்டுது 8 மணி ஆகிக்குது. பாருங்களேன், ஏதோ சாயங்காலம் ஆன மாதிரி இருக்குது வெதர். ஆனா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது இவங்க கிளீன் பண்றாங்களா இல்ல இது எப்பவுமே இப்படிதான் கிளீனா இருக்கா ரோடெல்லாம்? செம மெயின்டெனன்ஸா இருக்கு சிறப்புஞ்சில. பட் அங்கங்க எங்கோ இருக்குது. கேட்கலாம் லோக்கல் வண்டி முன்னாடி வந்துங்குது. 4 சீசன் எக்கோ ரெசார்ட் இவங்ககிட்ட கேட்க முடியாது. இங்க ஒரு அக்கா அக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம். सेवन सिस्टर वाटरफॉल्स किधर है आंटी? सेवन सिस्टर वाटरफॉल्स किधर है? What? सेवन सिस्टर वाटरफॉल्स कितना दूर? 3 kilometer jauh tu. 3 or 4 kilometer. ஓகே தேங்க் யூ. இங்க வந்து ஒரு சின்ன ஒரு காலனிக்குள்ள இருக்கிற வீடுங்க பாருங்களேன். ஐயோ நம்ம கண்ணே பற்றும் போதே அப்படி இருக்குது வீடுங்க. Yes. ஹாய் இங்க பாத்தீங்கன்னா வார்னர் பிரதர்ஸ் மீன்ஸ் WB. அது நம்மளுக்கு வெஸ்ட் பெங்கால் ஞாபகம் வர மாட்டேங்குது. வார்னர் பிரதர்ஸ் தான் ஞாபகம் வருது. இப்பதான் நம்ம ப்ராப்பரான வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கும். இதே இதில் நீங்க வேற டூரிஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா நீங்க டூரிஸ்ட் பிளேஸ் சொன்னவே 10 ரூபாய் ப்ராடக்ட்டை 20 ரூபாய் விற்பாங்க. 20 ப்ராடக்ட் 30, 40, 50 ரூபா. ஆனா இங்க வந்து அது என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான். டீ வந்து 10 ரூபாய். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து இவ்வளவு கம்மியா நம்ம வந்து ரேட்டு அந்த ப்ரைஸ் இருக்குது. அதுதான் டீ 10 ரூபா, பிஸ்கெட் 10 ரூபா, அதே 10 ரூபா தான். அவ்வளவு தூரம் எடுத்துன்னு வரோம்ன்றதுக்காக எல்லாம் இல்லை. நீங்க என்ன பர்மிஷன் கொடுத்தா நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீடியோ இருக்கலாம், அதை கொடுக்க மாட்டாங்க. லைன்னா உட்காந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட எந்த குப்பைகளை போடாதீங்க, 200 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுருக்காங்க. செல்ஃபி வந்து டேஞ்சர் ஜோன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஃபால்ஸு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அது வீடுங்களா என்னன்னே தெரிலங்க. அவ்வளோ கீழே யாரா வீடு கட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது வீடு மாதிரி தெரியல. ஓகே, ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. எவ்வளோ ஃபால்ஸ் இருக்குன்றது எண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த செவன் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. நம்ம வந்து சீசனில் நம்ம வரல. சீசனில் வந்துருந்துச்சுன்னா இந்த ஃபால்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செவன் சிஸ்டரில் வந்து 2 சிஸ்டர் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ கூட தண்ணி ரொம்ப மெலீஸாக வந்துருக்குது. இங்கே ஒன்று, அப்புறமா அங்கே ஒன்று. பார்த்தீங்கன்னா இந்த செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா செவன் சிஸ்டர் பார்க்கல, 2 சிஸ்டர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். மிச்சம் இருக்கிற 5 சிஸ்டர் வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம அந்த 7 தங்கைகளும் நம்ம வந்து பார்த்துடலாம். செவன் சிஸ்டர்ஸும் நம்ம பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது வியூவு. பட் மான்சூன் சீசனில் வந்தால் வந்து இது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம், பிளேஸ் 2 ஆஃப் மேகாலயா. இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம், போய் பார்க்கலாம்.